வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு குறை காணும் பழக்கத்தை விடுவீர் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். ஏனென்றால் மனிதர்களுக்குள் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். உருவ அமைப்பில் வேறுபாடு, குணத்தில் வேறுபாடு, அறிவின் உயர்வில் வேறுபாடு, புகழின் அடிப்படையில் வேறுபாடு, செல்வ வளத்தில் வேறுபாடு, சுகம் அதாவது நலமாக இருக்கிறோமா நலம் குன்றி இருக்கிறோமா என்பதில் வேறுபாடு, உடல் வலிமையில் வேறுபாடு, இப்படி 7 விதமான மதிப்புகளால் வேல்யூ என்று சொல்லப்படுகின்ற இந்த வித்தியாசங்கள் மனிதரிடம் இருக்கத்தான் செய்யும். அதனால் அவனிடம் இருக்கின்ற குறையையே எடுத்து பேசி பொழுதை வீணாக்காமல் அவருக்கும் நமக்கும் வெறுப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எல்லோரிடமும் அந்த இன்முகமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கான தவங்களை மனதினுடைய அலைச்சொல் வேகம் அமைதி நிலைக்கு திரும்பினால் மற்றவர்களை மதிக்கக்கூடிய பக்குவம் வந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ற அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்திருக்கின்ற அத்துணை பாடத்திட்டங்களும் இதை அடிப்படையாக கொண்டுத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். கவியரசர் கண்ணதாசனின் ஒரு பாடல் இதற்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ளது. கேட்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவாதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவாதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே, சமயம் யாவும் தழைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே, நெறியில் மனிதன் வளர்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவாதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். வாழ்க வளமுடன்.